தாம 200 எல்லாமே 200 தான். சரியா? சாம, வரகு, வரகு வேற, கேழ்வரகு வேற. உம் வரகு, திணை, சாம, திணை, வரகு, குதிரைவாளி. அப்புறம் இந்த கவுனி அரிசி இருக்குல்ல, கருப்பு கவுனி அரிசி, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆமா, அது 200 தான். அப்புறம் இது வேற என்ன, கருப்பு கவுனி அரிசி, பாதாம் 200 போடுங்க. பாதாம் 100 கூட போட்டுக்கலாம். ம். கேக்குதா? ஹலோ. இப்போ CALL மேக்ரோ 1 அப்படின்றது. ஸோ கால்ன்றது கம்ப்யூட்டரோட கீவேர்டு. ஓகே. ஸோ கால் அப்படின்றது கம்ப்யூட்டரோட கீழ். கால்னா என்னது? அதை கூப்பிட்டு அதை வேலை செய்ய சொல்லு அப்படின்னு அர்த்தம். அந்த மேக்ரோ 1ன்னு ஒரு லேபர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஆளு, அந்த ஒர்க்கர் இருக்காருல, அந்த ஆபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காருல, அவர் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லு அப்படின்னு கேட்டு அவரு இந்த இடத்துல எங்கேயா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இந்த இடத்துல இந்த பேஜ்ல இருக்குதுன்னா மேக்ரோ 1 இங்க இருக்கிறார். ஸோ ஓகே, இவர் பேரு இந்த பேஜுக்குள்ள எங்கேயோ இருக்குது, மேக்ரோ 1 இங்க இருக்கிறாரு அப்படின்னு போட்டு டக்குன்னு அங்க போயிடும். ஜம்ப் பண்ணலாமா? கால் மேக்ரோ 1 எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி போனோம், டக்குன்னு போயிடுச்சு. மேக்ரோ 1 எங்க இருக்கோ அது போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்தது அந்த மேக்ரோ 1ல உண்டான ஷீட்டை அப்படியே அந்த ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணோம். ஷீட்ஸ் எக்ஸாம்பிள் 1 டாட் ஆக்டிவேட் சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாம்பிள் 1 அது ஆக்டிவேட் ஆச்சு. A1ல போயிட்டு விபி பிளாக்ன்ற கலரை அப்ளை பண்ணு. இன்டீரியர் டாட் கலர் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளோட எய்ம் இந்த விபி பிளாக், விபி ரெட் எப்படி அப்ளை பண்றதுப்பா. ரேஞ்ச் கொடுத்துட்டு A1ன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும். அதுல போய் டாட் கொடுத்த உடனே இந்த மாதிரி இன்டீரியர் அப்படின்னு சொல்லி வரும். இதை நான் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் போட்டு வர்றேன். ரேஞ்ச், அதுல போயிட்டு ஒரு A5 சொல்லி கொடுக்கலாமா, கொடுத்துட்டு டாட் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே இந்த மாதிரி இன்டெலிசென்ஸ் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா, ஏற்கனவே கொடுத்துருக்கிறவங்களுக்கு இன்டெலிசென்ஸ் கிளிப்ஸ் அப்படின்றது வருது. இதுல அப்படின்னா என்ன லிஸ்ட் வருது. இதை ஆக்டிவேட் பண்ணணுமா, A5 ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இல்ல எனக்கு ஆட் கமெண்ட் கொடுக்கணுமா, இல்ல ஆட் கமெண்ட் த்ரெடட் கொடுக்கணுமா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு இன்டீரியர் கலர் வேணும்னு சொல்லி சொல்றேன். ஸோ அந்த இன்டீரியர் கலர்ன்றது உங்களுக்கு தெரியல, ஸ்பெல்லிங் கரெக்டா தெரியல, ஒண்ணு டைப் பண்ண முடியல அப்படின்னாச்சுன்னா போயிட்டு இங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இன்டீரியர் பார்த்தீங்களா, இன்டீரியரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இன்டீரியர் கிளிக் பண்ணா அந்த டாட் கலர் வரலையே, என்ன பண்ணணும் அப்படின்னு டாட்டை மட்டும் பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். டாட் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இன்டீரியர் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுமா, கலரை செலக்ட் பண்ணுமா, கலர் இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணுமான்னு கேட்குது இல்லையா. நம்ம எக்ஸாம்பிள்ல கலர் தான் செலக்ட் பண்றோம். கலர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, ரேஞ்ச் A5 டாட் இன்டீரியர் டாட் கலர். இந்த டாட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. அது உங்களுக்கு இன்டெலிசென்ஸ் கிளிப்ஸை கொடுக்குது. அதாவது ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்பிங் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு என்ன பண்ணலாம், விபி மேக்னெட்டான்னு ஒண்ணு பார்த்தோம், அது போடுமா, மேக்னெட்டா அப்படின்னு போட்டு பிரஸ். இப்போ நமக்கு எல்லோ கலர் லைன் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு பண்ண வைக்கிறதுக்கு இதை பிரஸ் பண்ண போதும். A1ல போயிட்டு விபி பிளாக் அப்ளை பண்ண போது பண்ணிடுச்சு. அடுத்து A5ல போயிட்டு விபி மேக்னெட்டா அப்ளை பண்ணும்போது அதையும் அப்ளை பண்ணோம், பண்ணியாச்சு. ஆனா விபி மேக்னெட்டான்றது என்ன பண்ணிருக்கு, வரல இருக்கு. ஓகே, விபி மேக்னெட்டா ஈக்குவல் டு எம்டி வருது. ஏன் விபி மேக்னெட்டா எம்டின்னா நம்ம இங்க போயிட்டு எக்ஸல் ஷீட்ல போய் பார்க்கலாமா. இப்போ மேகென்டான்னு சொல்லி வரும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஸ்பெல்லிங் தான் உங்களுக்கு MEGENTA சொல்லி வரும். ஆனா நமக்கு GNETA சொல்லி போட்டோம். ஸோ இப்போதைக்கு அதை எடிட் பண்ணிடலாம். அப்புறமா நெக்ஸ்ட் டைம் ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்துடும். விபி மேஜென்டா அப்படின்னு சொல்லி எம் அஜென்டா அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, எம் அஜெண்டா நீங்க வச்சு அஜெண்டா கலர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க. எம் அஜெண்டா எண்ட் சப்னு சொல்லி இப்ப கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இங்க கால் மேக்ரோல உண்ட மேக்ரோ ஒன்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இங்க வெளியில வந்துடும். ரெண்டு இது அடுத்து இந்த ஒரிஜினல் மேக்ரோக்கு வந்துச்சு, எண்ட் சபுக்கு வந்துச்சு. இப்போ முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வந்து எக்ஸாம்பிள் கோட் அப்படின்ற ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம், அங்க நிக்குது. இப்போ மறுபடியும் வந்து இந்த ப்ரொசீஜர் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிள் ஒன் ஷீட்ல உண்டான இந்த எல்லாத்தையும் வந்து அந்த ஏற்கனவே அப்ளை பண்ணி கலரையும் நான் எடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் இந்த ஷீட்ல வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரொசீஜரை கால் CALPROC எக்ஸாம்பிள் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் ப்ரெஸ் பண்றேன். ஸ்டெப் இன்டு கால், இந்த சப்ன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, கால் ப்ரொசீஜர் CALPROC எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் பண்றோமான்னு சொல்லி கேக்குது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டேன். அடுத்த CALL கால் மேக்ரோ ஒன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். மேக்ரோ ஒன்னுன்றது இங்க இருக்கு, அந்த வந்துச்சு. இப்போ அதுல போய் வேலை பண்ணுங்கன்னு சொன்னா அவர் ஷீட் ஒன்னு வந்து ஷீட்ஸ்ல போயிட்டு எக்ஸாம்பிள் ஒன்னு ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. எக்ஸாம்பிள் ஒன் ஷீட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடுத்து A1ல போயிட்டு இன்டீரியர் கலர் VB பிளாக்னு சொல்லி பண்ணிடுச்சு. அடுத்து A5 போயிட்டு இன்டீரியர் கலர் போட்டு VB மேஜெண்டா M மெஜெண்டான்னு இருக்கு, அதை கிளிக் பண்ண பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எண்ட் சப்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ எண்ட் சப் முடிச்சிடலாம். இப்போ இந்த கால் மேக்ரோ ஒன்றது எங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சிச்சா? இது கால் மேக்ரோனா மேக்ரோ ஒன்ல ஏதோ ஒரு செட் ஆஃப் ஒர்க், ஒரு 2 ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்கோம். சாரி, 3 ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி 1 என்னது? செலக்ட் எக்ஸாம்பிள் ஒன்ற ஷீட். ஆக்டிவிட்டி 2 என்னது? A1ல VB பிளாக்ன்ற கலர் அப்ளை பண்ணு. அடுத்தது A5ல M மெஜெண்டான்ற கலரை அப்ளை பண்ணுன்னு சொல்லி ஒரு 3 ஆக்டிவிட்டி பண்ணோம். அதுதான் இந்த மேக்ரோ ஒன்ல இருக்கு. இது மாதிரி நீங்க ஏதாவது ப்ரொசீஜர் கொடுத்து ஒரு 1000 ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா 1000 ஆக்டிவிட்டி டக்குன்னு முடிக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்து கலர் அப்ளிகை பண்றது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல போயிட்டு மேக்ரோ ஒன்னுன்றது சப் மேக்ரோன்னு சொல்லி இருக்கு. அடுத்து மேக்ரோ 2 வந்து கால் பண்ண சொல்றேன். ஓகே, மேக்ரோ 2ன்னு கால் பண்ண சொல்றேன். நான் வந்து எம்னு சொல்லி டைப் பண்ணேன். சும்மா வேற சிம்பிள் என்ன பண்ணேன், ஸ்மால் எம் தான் போட்டேன். நான் டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா எம்னு சொல்லி கேபிட்டல் ஆயிடுச்சு. இதுதான் கம்ப்யூட்டர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லு. நீங்க எக்ஸாக்டா ஸ்பெல்லிங் கரெக்டா அடிக்கலனா கூட, ஐ மீன் கரெக்டா அந்த கேப்ஸ் லாக் போட்டு அடிக்கலனா கூட, அது ஏற்கனவே அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மேக்ரோ நேம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுருச்சு. இல்லைன்னா நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ரோ 2ன்னு சொல்லி போடுறது. இப்போ போயிட்டு இந்த பிரைவேட் சப் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ A2ல வந்து VB ரெண்டுன்னு சொல்லி அப்ளை பண்ணணும் இல்லையா? ஷீட் 1 அப்படின்றத மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு A2 வந்து கொடுக்கும். இப்போ இதை போய் மறுபடியும் வந்து என்ன பண்ண போறோம்? திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஏற்கனவே இருக்கிற கலர் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், மாத்திடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ன்ற ஷீட்டுங்க இருக்கு. நான் போயிட்டு எக்ஸாம்பிள் கோட் அப்படின்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ரொசீஜரை ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணலாமா? ஒன் பை ஒன்னா ஸ்டெப் இன்டூ. ஓகே, கம்ப்யூட்டர் இஸ் ஆஸ்கிங் மீ சப் கால் ப்ரொசீஜர் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு கேக்குது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டேன். கால் மேக்ரோ ஒன்னு சொல்லி கேட்டிருக்கு. மேக்ரோ ஒன்னு போய் கால் பண்ணணும்னா அந்த இதை போய் அது உண்டான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லி சொல்லுது. ஓகே, அது சப் மேக்ரோ ஒன்னு செலக்ட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட், செலக்ட் பண்ணிடுச்சு ஷீட்டை. செகண்ட் ஆக்டிவிட்டி A1ல பிளாக் அப்ளை பண்ணிடுச்சு. அடுத்தது தேர்ட் ஆக்டிவிட்டி A5ல மேஜெண்டான்ற M மெஜெண்டான்ற கலரை ஃபில்அப் பண்ணிடுச்சு. எண்டு சப் முடிச்சிருச்சு. அடுத்து கால் மேக்ரோ முடிஞ்சு இங்க வந்துச்சா, ஒரிஜினல் மேக்ரோக்கு வந்துச்சா. அடுத்து ரெண்டாவது மேக்ரோ கால் மேக்ரோ 2 இருக்கு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகே, கால் மேக்ரோ 2 கொடுத்தோன்னா மேக்ரோ 2ன்றது அது என்னது? பிரைவேட் சப்னு இருக்கு. பிரைவேட் சப்னா இந்த பேஜ்ல இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இங்க இல்லைன்னா வேற எங்கேயும் போய் ஒர்க் பண்ணாது. பிரைவேட் சப்னு சொல்லி போட்டு மேக்ரோ 2ன்னு சொல்லி போட்டு வேற ஏதாவது மாடியூல் டூலயோ இறங்கி கொடுத்தீங்க, அங்க ஒர்க் பண்ணாது. புரிஞ்சுங்களா? ஸோ பிரைவேட் சப்ன்றது இந்த இடத்துல மேக்ரோ 2ன்னு இருக்கிறது இந்த இடத்துல வந்தது. இப்போ ஜஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ரைட், இப்போ ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் 1 ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிருக்கு. A2ல போயிட்டு VB ரெட் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணிடுச்சு. எண்டு சப்னு கொடுத்து வெளியே வந்துச்சு. இப்போ எண்டு சப் வந்துச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு வந்து இந்த பிரைவேட் சப்னு இருக்கு பாத்தீங்களா, இத காப்பி பண்ணிட்டு மாடியூல் 2ல இந்த இடத்துல போகும். மாடியூல் 2ல போகும். ஸோ பிரைவேட் சப்னு சொல்லி போட்டு நான் என்ன பண்றேன், மேக்ரோ 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது நம்ம மேக்ரோ 1ல போயிட்டு இந்த இடத்துல மேக்ரோ 3 கால் மேக்ரோ 3ன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல
மேக்ரோ 3 இங்க இருக்கு என்ன இருக்கு, நமக்கு சப் மேக்ரோ தான் இருக்கு. ஆனா நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு மேக்ரோ 3ல இல்ல மாடியூல் 2ல இந்த மேக்ரோ 3 இருக்கு பாத்தீங்களா, இது ப்ரொசீஜர் நேம் என்னது இருக்கு, மேக்ரோ 3. இது என்ன டைப் ப்ரொசீஜர், பிரைவேட் சப்பா வெறும் சப்பா, இது பிரைவேட் சப். இது எந்த லொகேஷன்ல இருக்கு, மாடியூல் 2ல இருக்கு. ஓகே, ஆனா இது மாடியூல் 1ல போய் கால் பண்ண முடியுமா, மாடியூல் 1ல போயிட்டு நம்ம மேக்ரோ 3 என்ன பண்றோம், இந்த இடத்துல போயிட்டு ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து கால் மேக்ரோ 3 ஃப்ரம் பிரைவேட் சப் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்குறோம். ஓகே, பிரைவேட் சப் அவைலபிள் இன் மாடியூல் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம நினைச்சுட்டோம் அந்த மாதிரி. இந்த இதை வந்து சிங்கிள் கோட் கொடுத்து என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லைன் போடுறோம், இதெல்லாம் கிரீன் கலர் தெரியுதா. ஸோ இந்த மேக்ரோ 3 வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாடியூல் 2ல இருக்கிற இந்த மேக்ரோ 3 நினைக்கிறோம். ஆனா மாடியூல் 1ல இங்க ஒரு மேக்ரோ 3 இருக்கு, ஞாபகம். இது வந்து சப் மேக்ரோ 3. ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா, என்ன பண்ணுது பார்க்கலாமா. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு கலர்லாம் ஆக்டிவேட் எடுத்துப்பேன், ஏன்ற ஷீட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கால் பிஆர்ஓசி எக்ஸாம்பிள் மேக்ரோன்றதை ஆக்டிவேட் பண்ண போறோம். ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் ஓகே, ரெண்டாவது மேக்ரோ 1 அப்படின்றத எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு A1 பி பிளாக்கா மாத்துது, A5 பி எம் மஜெண்டா கலரா மாத்திருச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கால் மேக்ரோ 2 சொல்லி கொடுத்துருக்கு. மேக்ரோ 2ன்றது இந்த பேஜ்லயே இருக்கிறதுனால வந்துருச்சு. அது பிரைவேட் சப்பா இல்ல பப்ளிக் சப்பா இல்ல வெறும் சப்பான்னு பார்க்காது, இந்த பேஜ்ல இருந்துன்னா அந்த பேஜுக்குள்ள உள்ள போயிடும். ஓகே, அடுத்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி A2ல விபி ரெட் அப்ளை பண்ணிச்சு. அடுத்து கோயிங் பேக் கால் மேக்ரோ 3 சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ எந்த மேக்ரோ 3 எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா, ப்ரெஸ் பண்ற பாருங்க, இங்க சப் மேக்ரோ 3 தான் வந்திருக்கு இல்லையா. நமக்கு பிரைவேட் சப்ன்றது இந்த மாடியூல் 1ல இருக்கு, அங்க போகல. ஓகே, ஸோ அப்போ அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பேஜ்ல இருக்கிற மேக்ரோ 3 தான் தேடுது. ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை போயிட்டு என்ன பண்ண போறோம், மேக்ரோ 3 இருக்கு இல்லையா, எங்க போயிட்டு மேக்ரோ 3 மேக்ரோ 4 மாத்திடலாமா. இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா, எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ரைட், எய்மோன்ற ஷீட்ல வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சப் ஆர் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு வருது பாருங்க, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. இந்த மேக்ரோ 3ன்றது இங்க உங்களுக்கு பிரைவேட் சப்பாவும் இல்ல, மேக்ரோ 3 எங்கேயா இருக்கா, பிரைவேட் சப்பாவும் இல்ல, அப்புறம் என்னது வெறும் சப்பாவும் இல்ல இந்த மேக்ரோ 3ன்றது. அதனால வந்து இந்த மாதிரி வந்தது மெசேஜ். என்ன வந்திருக்கு, எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணது பாத்தீங்களா, சப் ஆர் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு சொல்லி வருது. ஓகே, ஸோ சப் ஆர் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ன்றதுனால இந்த மேக்ரோ 3ன்றது நீங்க பிரைவேட் சப்பை எங்க கொடுத்துருக்கீங்க, இதை வந்து ஜஸ்ட் பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். இப்போ ரீசெட் தான், ரீசெட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ மாடியூல் 1ல வந்து அந்த மேக்ரோ 3ன்றது எங்கேயுமே இல்லை. முதல்ல இருக்கிறது சப் மேக்ரோ மேக்ரோ 1, ரெண்டாவது இருக்கிற பிரைவேட் சப் மேக்ரோ 2 இருக்கு, மேக்ரோ 3 கிடையாது. அது மாதிரி இங்க சப்ன்றது மேக்ரோ 3 இருந்தது மேக்ரோ 4 மாத்திட்டோம். ஸோ this is not at all macro 3 now. This is no more macro 3, this is macro 4. அதனால இங்க மேக்ரோ 3ன்றது இங்க தேடி பார்க்கும், இங்க எங்கேயா இருக்குன்னு சொல்லி பார்க்கும், இல்ல அப்படின்னு சொல்லி போயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்றேன், இப்போ மாடியூல் 2ல போய் பார்க்குறோம் இல்லையா, இந்த பிரைவேட் சப் மேக்ரோ 3 இருக்கு பாத்தீங்களா, இத பிரைவேட் சப் இல்லாம நான் வெறும் சப்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாமா இப்போ. ஓகே, இந்த சப் மேக்ரோ 3ன்றது இப்போ எங்க இருக்கு, இப்போ கால் மேக்ரோ 3 ஃப்ரம், இப்போ பிரைவேட் சப்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம், இப்போ சப் அப்படின்னு சொல்லி போட்டோம், சப் மேக்ரோ ஃப்ரம் மாடியூல் 2 சொல்லி போட்டோம். பிரைவேட் சப்பா கொடுத்தா வேற ஒரு மாடியூல் வந்து எடுக்காது, அங்க இருந்து கால் பண்ணாது, இந்த ஒரே மாடியூலுக்குள்ள தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கலாமா. ஒர்க் ஆயிடுச்சு பாருங்க, புரிஞ்சுச்சா உங்களுக்கு. மொத்தமா வந்து மேக்ரோ 1 முடிச்சிருச்சு, மேக்ரோ 2 முடிச்சிருச்சு, மேக்ரோ 3 முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கமெண்ட் புரிஞ்சிருக்கா, இந்த இடத்துல போயிட்டு சிங்கிள் கோட் போட்டுக்கலாம். ஓகே, கால் என்ன பண்ணணும்னா கால் மேக்ரோ 1 ஃப்ரம் சப் மாடியூல் 1 அப்படின்னு பண்ணோம் இல்லையா. அடுத்தது இது வந்து என்னது, மாடியூல் 2 கால் மேக்ரோ 2 ஃப்ரம் பிரைவேட் சப்.
மாடியூல் 1. இதுல உங்களுக்கு புரியுது, இங்கிலீஷ் மாதிரி புரியுதுன்னா சப் ஆஃப் மாடியூல் 1 அப்படின்னு போட்டோம். ஆஃப் மாடியூல் பிரைவேட் சப் ஆஃப், ஆர் ஆஃப் வேணா ஃப்ரம் மாடியூல் 1. இது வந்து பிரைவேட் சப் ஃப்ரம் மாடியூல் 1. ஆனா இங்க வந்து சப் ஃப்ரம் மாடியூல் 2க்கு ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா? இந்த மூணாவது கால் வந்து இட் இஸ் ஜம்பிங் டு மாடியூல் 2. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி காமிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த கோட் எல்லாம் வந்து கட்டத்துக்கு. இப்போ கால் மேக்ரோ ஒன்னுன்னா என்ன பண்ணுது? காலிங் தி மேக்ரோ 1 ஃப்ரம் சப் ஃப்ரம் மாடியூல் 1. இப்போ இந்த மாடியூல் 1ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த மேல டாப்ல பாத்தீங்கன்னா இங்க தெரியுது, ஓகேங்களா? இந்த ஹெல்ப்புக்கு மேல தெரியுதா மாடியூல் 1 கோட். மாடியூல் 1 கோட்ல நமக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு? மாடியூல் மேக்ரோ 1 வந்து சப்ல இருக்கு, மேக்ரோ 2ன்றது பிரைவேட் சப்ல இருக்கு, மேக்ரோ 4 சப்ல இருக்கு. ஆனா இந்த மேக்ரோ 3 நம்ம கேட்கறோம் இல்லையா, இந்த மேக்ரோ 3 மட்டும் இந்த பேஜ்ல இல்ல. அப்போ இது பிரைவேட் சப்பா வேற ஏதாவது மாடியூல் கொடுத்துருந்தீங்கன்னா வராது. இப்போ நம்ம கால் பண்ணியிருக்கிறது மாடியூல் 1. மாடியூல் 1ல இருந்து ஒரு ப்ரொசீஜரை கேட்டு கால் பண்றோம், மறுபடியும் மாடியூல் 1ல இருந்து ஒரு ப்ரொசீஜர் கேட்டுக்கோனா இதெல்லாம் இந்த பேஜ்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கூட வந்து இந்த பேஜ்ல இருக்குது. ஆனா இந்த மேக்ரோ 3 மட்டும் இந்த பேஜ்ல இல்ல. எங்க இருக்கு? மாடியூல் 2ல இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மாடியூல் 2ல போயிட்டு இதை கால் பண்ண முடியுமான்னு கேட்டா கால் பண்ண முடியுமானா எப்ப முடியும்? இது சப்பா இருந்தா மட்டும்தான் முடியும், பிரைவேட் சப்பா இருந்தா முடியாது. பிரைவேட் சப்னா அந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ணும், இந்த இதுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ணும், இந்த மாடியூல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம இண்டிவிஜுவலா 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். விவி கலர் இப்போ முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கீழே கொண்டே போடுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கால் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம், கால் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். ஆனா இங்க கீழே போய் போட்டா ப்ரொசீஜர் கால் பண்ணும்போது போட்டா எங்க போட்டாலும் கால் ப்ரொசீஜர் வரும். இப்போ 4 மேக்ரோ 4 இருக்கு, அதை 5 மாத்திக்கிறேன். இங்க பிரைவேட் சப்னு மாத்திக்கலாம். பிரைவேட் சப்னா இந்த இடத்துல மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும், மாடியூல் 1ல மட்டும்தான் அதை கால் பண்ண முடியும். மாடியூல் 2ல போட்டீங்கன்னா அங்கிருந்து கால் பண்ண முடியாது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 1 ஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், ரேஞ்ச் A1 அப்படின்றது போயிட்டு டாட் வேல்யூ இருக்குல்ல, அதுல வந்து விபி ரெட்ன்றது நேம் சொல்லி கொடுக்கலாமா? ஓகே, நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். விபியில போயிட்டு அந்த இடத்துல விபி பிளாக்னு இல்லாம நேம் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ மேக்ரோ 5 இருக்கு இல்லையா, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். மேக்ரோ 5 எக்ஸாம்பிள் 1 ஆக்டிவேட். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1ல தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு எக்ஸல்ல. A1ல போயிட்டு நேம்ன்ற டைப் பண்ண சொல்றோம். நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிச்சு, எண்ட் சப் பண்ணிச்சு. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. அடுத்தது என்ன போறோம், ரேஞ்ச் அதுல போயிட்டு B1ல போயிட்டு என்ன பண்ண போறோம், சேலரின்னு சொல்லி போடலாமா? B1 ஈக்குவல் டு சேலரி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாமா? ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண ரன் பண்ணிடுவோம். சேலரி சொல்லி வந்துருச்சா? அடுத்தது இப்போ நேம்க்கு கீழே என்ன பண்ணுவோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ A2ல என்ன நேம் போடலாம், ஈக்குவல் டு கணேஷ் சொல்லி போடலாமா? கணேஷ் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே. இப்போ ரேஞ்ச் போட்டு நெக்ஸ்ட் A3ல வேற ஒரு நேம் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம், ரூபேஷ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ரூபேஷ். கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கேப்ஸ் லாக்ல கரெக்டாக போட்டுக்கணும், RUPES ரூபேஷ் போட்டாச்சு. அடுத்தது ரேஞ்ச் B2ல போயிட்டு கணேஷோட சேலரி நம்ம கொடுக்கணும். ஓகே, B2 அப்படின்றது போட்டு கணேஷோட சேலரி எவ்வளவு, B2ல ஒரு 75,000 அப்படின்னு போடலாமா? ஓகே. அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு போட்டு ரூபேஷோட சேலரி எங்க போடணும், B3ல போடணும் இல்லையா? ஈக்குவல் டு 79,000 அப்படின்னு போடலாமா? போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இது வந்து என்ன பேரு, மேக்ரோ நேம் மேக்ரோ 5 இருக்கு. ஓகே. ஜஸ்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. வந்துருச்சா? ஆனா இங்க ரூபேஷ் மட்டும் வரல, ஏன்னா இது வந்து நம்ம டபுள் கோட்ல போடல.
ஸோ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்னு சொல்லி போனால் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் வந்து இது மாதிரி எடுக்காது. அப்போ வந்து என்ன பண்ணும், டபுள் கோட்டுக்குள்ள போடணும். சாரி. ஸோ டபுள் கோட்டுக்குள்ள போட்டால் மட்டும் தான் அந்த டெக்ஸ்ட் தான் இந்த இடத்துல வரும். மறுபடியும் ரன் பண்ற ஃபுல்லா வந்துச்சு. ஃபுல்லா நேம் சேலரி போட்டு இந்த டீட்டெயில் வந்துச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரொசீஜர்லாம் ஒன் பை ஒன்னா எப்படி எக்ஸிக்யூட் பண்றதை பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த ப்ரொசீஜர் மேக்ரோ என்ன பண்ணுது, A1 விபி பிளாக்னு சொல்லி பிளாக் கலர் மாற்றும். ஓகே, ஸோ பிளாக் கலர்ல மாற்றிடும். அடுத்து A5ன்றதை விபி மேக்னட்டான்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ A5ல வேண்டாம், இது வந்து என்ன பண்ண போறோம், A3ல போடலாம். ரூபேஷ்ன்றது மேக்னட்டா வரணும். A1ல இருக்கிறது பிளாக்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிளாக்ல இருந்தால் நமக்கு அங்கே தெரியாதனால ப்ளூன்னு சொல்லி போடலாமா? பிளாக்ல போட்டால் அங்கே லெட்டர் தெரியாம. ஓகே, இது போட்டாச்சு. அடுத்து இந்த மேக்ரோ என்ன பண்ண போகுது, A2 இன்டீரியர் டாட் கலர் விபி ரெட்னு இருக்கு. A2 வந்து கணேஷ்ன்றதை ரெட் கலரா மாற்றும். ஓகே, விபி ப்ளூன்னு சொல்லி போட்டது வந்து A1ன்றது இந்த நேம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ப்ளூல வரும். அதே மாதிரி வந்து B2 வந்து ப்ளூல வரணும் நமக்கு. அப்ப என்ன பண்ண போறோம், அந்த ஹெடர் ரோ வந்து ப்ளூல வரணும்ன்றத இப்படி போட்டு A1 அப்புறம் B1 ரெண்டுமே வந்து நமக்கு ப்ளூல வரணும். அதாவது ஹெடர் ரோ. இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? வந்துச்சுங்களா அந்த ப்ளூல? ஹெடர் ரோ ப்ளூல வந்துருச்சு, ரூபேஸையும் வந்து இந்த மாதிரி மாத்திடுச்சு. ஓகே, ஸோ ப்ளூல இருக்கும்போது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நேம் தெரியல. அப்போ அதோட ஃபாண்ட் கலர் மாத்தணும்ல, அப்போ எப்படி மாத்துறது? ஓகே, ரேஞ்ச் அப்படின்னு போட்டு A1 டபுள் கோட்ல போட்டு தான் போகணும். A1 ஃபுல் கோலன் B1 அப்படின்னா A1 வந்து B1 வரைக்கும் அர்த்தம். டாட் ஃபாண்ட் சொல்லி போடணும். ஃபாண்ட் சொல்லி போட்டது இந்த சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் கிளிப்ஸ் இருக்குல்ல, வந்துச்சு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கிளிப் ஃபாண்ட்ன்றது இருக்கு, செலக்ட் பண்ணிட்டேன். டாட் போட்டதுன்னு அடுத்தது என்ன பண்ணும், கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கலர் செலக்ட் பண்ணணும். இங்க இருக்கு பார்த்தீங்களா, ஃபாண்டோட கலர்னா ஃபாண்ட் கலர் ஈக்குவல் டு என்ன பண்ணும், விபி ஒயிட். ஒயிட்னு சொல்லி இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ ஒரு ரன் பண்ணி பார்க்கலாமா? ஃபுல்லா ரன். இப்போ நீட்டா இருக்கா, A1ல B1ல வந்துச்சு. ரைட், இப்போ போயிட்டு இந்த இடத்துல இவ்வளவு வேலையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு கால்குலேஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நமக்கு வேணும். இப்போ பிரைவேட் சப்னு சொல்லி போட்டுக்கல, இந்த இடத்துல போயிட்டு இங்க பிரைவேட் சப்னா என்ன, மாடியூல் 1ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, மேக்ரோ 5ன்றதை மாத்திட்டு மேக்ரோ 6 மாத்துறேன். இப்போ ஷீட் 1 தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுதுன்றதை இங்க கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் டோட்டலா டெலீட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ண போறோம், சேலரி டோட்டல் சேலரின்னு சொல்லி இந்த A5ல ஒரு வேர்டு வரணும். ரேஞ்ச் ஓப்பன் பிராக்கெட் A5 ஈக்குவல் டு அந்த டோட்டல் சேலரி டெக்ஸ்ட்ன்றதுனால டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். டோட்டல் சேலரி அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது ரேஞ்ச் B5ல அந்த ஃபார்முலா வரைக்க போறோம். நம்ம போய் சம் பண்ணி கொண்டு வர போறதுல ஃபார்முலா வரைக்க போறோம். அப்போ டாட் ஃபார்முலான்னு சொல்லி போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 1 hour வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியும். டாட் ஃபார்முலா I=ன்னு சொல்லி போட்டுருணும். ஓகே, போட்டுட்டு அப்புறம் அந்த ஃபார்முலா வந்து அப்படியே மறுபடியும் டபுள் கோட்டுக்குள்ள ஈக்குவல்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஃபார்முலால நீங்க டபுள் கோட் 2 டபுள் கோட் போட்டுங்க. இந்த 2க்கு இடையில நீங்க என்னென்ன டைப் பண்றீங்க அப்படியே அந்த இடத்துல B5ல வரும். ஸோ ஈக்குவல்டுன்றது ஃபர்ஸ்ட் டைப் பண்ணு. அப்புறம் வந்து என்ன பண்ணும், B3 எடுத்துக்கோ, சாரி B2 எடுத்துக்கோ. அப்புறம் பிளஸ்ன்ற சிம்பிளை டைப் பண்ணு. அடுத்து B3ன்ற அந்த செல்லில் உள்ள வேல்யூ எடுத்துக்கோ. B3 டைப் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த செல்ல உள்ள வேல்யூ எடுத்துக்கோன்னு சொல்லல, B3 டைப் பண்ணு. அந்த இடத்துல என்ன பண்ணும், இவ்வளவு கேரக்டர் டைப் பண்ணும். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேரக்டர், B ரெண்டாவது கேரக்டர், 2 மூணாவது கேரக்டர், பிளஸ் 4வது கேரக்டர், B 5வது கேரக்டர், 3 6வது கேரக்டர், மொத்தம் 6 கேரக்டர் டைப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ ரேஞ்ச் B5 டாட் ஃபார்முலா ஈக்குவல் டு சொல்லி போட்டு இந்த ஃபார்முலாவை என்டர் பண்ண சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இவ்வளவு வந்து மேக்ரோ 6ல இருக்கு. ஸோ மேக்ரோ 6ல வந்து ஒரு கால்குலேஷன் நடக்குது. ஓகே, இப்போ இந்த மேக்ரோ 6 வந்து நம்ம நேம மாத்திக்கலாமா? ஆட் B2 அண்ட் B3 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இதை ப்ரெஸ் பண்ணலாமா? ரன் பண்ணி வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ரைட், இப்போ
டோட்டலா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு இந்த ஆட்டோமேஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் மொத்தமா. எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்ம இந்த கால் ப்ரொசீஜர்னு சொல்லி பண்ணோம் இல்லையா, இந்த மேக்ரோ இங்க போட்டு இங்க போயிட்டு கால் மேக்ரோ அப்படின்னு போட்டு என்ன பண்ணோம், மேக்ரோ ஒன்னுன்றது ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில் எல்லாம் இதெல்லாம் அப்ளை பண்ணுது இல்லையா. அடுத்தது மேக்ரோ 2 அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இதெல்லாம் டெலிட் பண்ணோம்னா டெலிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணல யூஸ் அந்த கோட் அப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த சிங்கிள் கோட்ல பண்ணியாச்சுன்னா அந்த அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணாது. சிங்கிள் கோட் போட்டு ஒரு ஸ்பேஸ் பண்ணிடுதுன்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. கால் மேக்ரோ 5 அப்படின்றது இந்த இதில் ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த மேக்ரோ நேம் வந்து நமக்கு மேக்ரோ நம்பர்னு சொல்லி கொடுக்கல இல்லையா, அதனால வந்து ஜஸ்ட் அப்படி மேக்ரோ நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு அடுத்து என்ன போட்டுறேன், கால் அப்படின்னு போட்டு அந்த மேக்ரோ நேம் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேக்ரோ என்ன பண்ண போகுதுன்ட்டு இந்த இடத்துல சிங்கிள் கோட்ல போட்டு calculate b5 equal to b2 plus b3 அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்றது போட்டுருக்கோம். இந்த மேக்ரோ 5 என்ன பண்ணுது, மேக்ரோ 5ல என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து டேட்டா என்ட்ரி சொல்லி பண்ணிருக்கோம் இல்லையா, டேட்டா என்ட்ரி டீடைல் டேட்டா என்ட்ரி பண்றோம். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கால் ப்ரொசீஜர் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதுல எத்தனை மேக்ரோ கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்த மேக்ரோலாம் இங்க எல்லாம் எல்லாத்தையும் வந்து மேக்ரோ 1 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறோம் கால் மொழி. மேக்ரோ 2ன்றது கால் பண்ணாலும் இந்த இடத்துல சிங்கிள் கோட் போட்டாலும் இது ஆப்ரேட் பண்ணாது. மேக்ரோ 3 இப்போ ஆப்ரேட் பண்ணாது சிங்கிள் கோட் போடுறதுல. அடுத்து கால் மேக்ரோ 5 வந்தது. அடுத்து கால் ஆட் b2 அண்ட் ஆட் b3ன்ற அந்த மேக்ரோ ஒர்க் பண்ண போகுது. பண்ணலாமா இப்போ. இப்போ நான் ஏன்ற ஷீட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஷீட் ஆக்டிவேட் கொடுக்கலன்னா சப் கால்ல போயிட்டு கொடுக்கல இல்லையா, ஸோ அதுவே அந்த இடத்துல போய் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா பர்டிகுலர் மேக்ரோடும் இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு ப்ரெஸ் பண்றேன், சப் கால் ப்ரொக் எக்ஸாம்பிள் அப்படின்ற மேக்ரோ ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஒர்க் பண்ண அப்புறம் கால் மேக்ரோ 1 இருக்கு, அதை கால் பண்ணிட்டு அந்த அவருக்கு அவரோட வேலையை செய்ய சொல்லட்டுமா, மேக்ரோ 1ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் வேலை செய்யணுமா கேக்குது. ஓகே, வேலை செய்ய சொல்லு. ஓகே, அவரோட வேலையை வந்து இந்த சப் மேக்ரோ 1 இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணட்டுமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஷீட்ஸ் எக்ஸாம்பிள் 1 டாட் ஆக்டிவேட் பண்ணட்டுமா. ஓகே பண்ணு. ரேஞ்ச் A1 டாட் இன்டீரியர் கலர் விபி ப்ளூ பண்ணட்டுமா. ஓகே பண்ணு. அடுத்து ரேஞ்ச் B1 இன்டீரியர் கலர் விபி ப்ளூ பண்ணட்டுமா. பண்ணு. அடுத்து ரேஞ்ச் A3 கலர் வந்து பி எம் மெஜெண்டா பண்ணட்டுமா. ஓகே, A3 பண்ணிக்கோ. அடுத்தது A1 டு B1 விபி ஒயிட் பண்ணட்டுமா. பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இங்க அதுக்கு நமக்கு எஃபெக்ட் தெரியல, அப்புறமா பார்க்கலாம் அதை. ஓகே, அடுத்து எண்ட் சப் முடிச்சிச்சு. முடிச்சுட்டு நான் கால் மேக்ரோ 1 முடிச்சிட்டேன். அடுத்து நீங்க சிங்கிள் கோட்ல கால் மேக்ரோ 2 கொடுத்துருக்கீங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு தெரியாது, என்னால கண்ணு தெரியல அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. அது மாதிரி சிங்கிள் கோட் கால் மேக்ரோ 3 அதுவும் இருக்கு, அது சிங்கிள் கோட்ல நீங்க கொடுத்தனால எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு மறைச்சிச்சு, நான் அதை போய் வேலை பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, அடுத்தது கால் மேக்ரோ 5 இருக்கு, அந்த அவரை கூப்பிட்டுமா, மேக்ரோ 5 கூப்பிட்டு வேலை பண்ண சொல்லட்டுமா கேக்குது. ஓகே பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டு ப்ரெஸ் பண்றேன். இப்போ அந்த மேக்ரோ 5ன்றது பிரைவேட் சப்ல இருக்கு, அது வந்து இந்த டீடைல் வந்து பிரைவேட் சப்ன்றது இந்த ப்ரொசீஜர் இந்த மாடியூல் 1ல இருந்ததுனால தான் வந்திருக்கு. ஆனா மேக்ரோ 5 பிரைவேட் சப் சொல்லி போட்டு வேற ஒரு மாடியூல் இருந்தா அது போய் கால் பண்ணாது. ஓகே, இப்போ பிரைவேட் சப்பா இருந்தாலும் இந்த மேக்ரோக்குள்ள இந்த மாடியூலுக்குள்ள இருந்தா மட்டும் தான் வரும். இந்த என்ன மாடியூல் மேல பாருங்க, மறுபடியும் மாடியூல் 1 இருக்கு, அதனால வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ மேக்ரோ 5ல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லு. ஷீட் எக்ஸாம்பிள் 1 ஆக்டிவேட் பண்ணணுமா. பண்ணணும், ஆல்ரெடி ஆக்டிவேட்டா தான் இருக்கு, நான் வேற எங்கேயும் செலக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இப்போ போயிட்டு என்ன போவோம், அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அடுத்து A1ல நேம் டைப் பண்ணட்டுமா. பண்ணு. ஓகே, B1ல சேலரின்ற டைப் பண்ணட்டுமா. பண்ணு. அடுத்து A2ல கணேஷன் டைப் பண்ணட்டுமா. பண்ணு. அடுத்து A3ல ரூபேஷன் டைப் பண்ணட்டுமா. பண்ணு. அடுத்தது B2ல 75,000 நம்பர் டைப் பண்ணட்டுமா. பண்ணு. அடுத்தது B3ல 79,000 நம்பர் டைப் பண்ணட்டுமா. பண்ணு அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நமக்கு நேம் கணேஷ் ரூபேஷன் வந்துருச்சு, சேலரி 75,000 79,000 வந்துருச்சு. அடுத்து எண்ட் 7 முடிச்சிருச்சு. அடுத்து கால் மேக்ரோ 5 சொன்ன டீட்டெயில் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அந்த ஆள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு, அவருக்கு சேலரி கொடுத்து அனுப்புங்க, மேக்ரோ 5 ஒருத்தர் நல்லா சூப்பரா வேலை பார்த்துட்டாரு, அவருக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், கால் ஆட் B2 அண்ட் B3. அப்பா புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, இவர் வந்து எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காரு தெரியல, இந்த மேக்ரோ நேம் வந்து ஆட் B2
அண்ட் B3 இருக்கு, புதுசா இருக்கிறாரு, நம்ம வந்து மேக்ரோ 1 மேக்ரோ 2 மேக்ரோ 3 அப்படிதான் வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க போய் புதுசா நேம் இருக்குன்னு பார்த்தா ஆமா கொடுக்கலாம். ஆனா ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கணுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்து. ஓகே, இப்போ ஆட் B2 அண்ட் B3 எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா? இல்ல இல்லையா? அப்போ வந்து மேக்ரோ கரெக்டான மேக்ரோன்னு அர்த்தம். எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ அந்த பிரைவேட் சப்ன்றதுனால இந்த பிரைவேட் சப்ன்றது இந்த இடத்துல இங்க இருக்கிறதுனாலதான் ஆட் B2 அண்ட் B3 மாடல் 1க்குள்ளே இருக்கிறதுனால அது ஒர்க் ஆகும். இப்போ அது ஒர்க் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஒர்க் பண்ணேன். எக்ஸிட் எக்ஸாம்பிள் 1 ஆக்டிவேட் பண்ணுங்க, பண்ணியாச்சு. ஏ ஃபைல டோட்டல் சேலரி என்டர் பண்ணுங்க, பண்ணியாச்சு. பி ஃபைல ஃபார்முலா வந்து என்ன பண்ணும், இந்த 7 கேரக்டர் 6 கேரக்டர் ஈக்குவல் டு ஒரு கேரக்டர், பி அடுத்து 2வது கேரக்டர், 3வது கேரக்டர் அடுத்து பிளஸ் 4வது கேரக்டர், அடுத்து 5வது 6வது B3 கேரக்டர், மொத்தம் 6 கேரக்டர் வந்து இந்த B5 இடத்துல போய் டைப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுது. ஓகே, டைப் பண்ண டைப் பண்ண உடனே அதோட ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி வந்துச்சு. இப்போ 1,54,000 வேல்யூ எப்படி இங்க வந்துச்சு? ஏன்னா ஃபார்முலால போயிட்டு அந்த ஈக்குவல் டு B2 பிளஸ் B3 சொல்லி டைப் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதனால வந்து அப்ளையா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்தது முக்கியமா என்னன்னா 2 சப்ஜெக்ட். முக்கியமா விபி கலர் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த இதை பார்த்தோம். இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டு லேர்ன் அபவுட் ஃபீல் கலர்ஸ் பத்தி பார்த்தோம், எப்படி பண்ணலாம்னு இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் இன் விபி ஹவு டு அப்ளை ஃபீல் கலர்ஸ் அப்படின்றதுல அப்ளைங் கலர்ஸ் யூசிங் விபி கலர்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி அப்ளைங் கலர்ஸ் யூசிங் ஆர்ஜிபி XYZன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஆர்ஜிபி XYZனா எக்ஸ் வந்து 0 to 255 எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், இல்லைன்னா 255 கொடுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒய் வந்து அதே மாதிரி கொடுக்கலாம். ஸோ 255 0 to 255, ஜெட்டும் 0 to 255 கொடுக்கலாம் அப்படின்ற மெத்தட் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிளா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி மொத்தம் 8 தான் விபின்ற கான்ஸ்டன்ட்ல கொடுக்க முடியும். 8 கலர் தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த ஆர்ஜிபின்னு இருக்கு இல்லையா, இதுல போய் கொடுத்தீங்கன்னா ஆர்ஜிபி போய் 0,0,0 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். அப்புறம் 0,0,1 ரெண்டாவது வேல்யூ கொடுக்கலாம். அடுத்து 0,0,3 சொல்லி மூணாவது வேல்யூ கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து 0,0,255 சொல்லி போட்டு மொத்தம் 255 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது 255 பிளஸ் 255 அடுத்தது நெக்ஸ்ட்ல வந்து இந்த இடத்துல வரும். ஒய்ல போயிட்டு 0க்கு பதிலாக 1 கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பாசிபிள்ஸ் ஆஃப் கலர்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஆனா விபி கலர்ஸ்ல மொத்தம் 8 தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்டா டிஃபைன் பண்ணிருக்கு, ப்ரீவியஸா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டெஃபினிஷன் தான் இங்க இருக்குது. என்ன இருக்கு? விபி பிளாக், பி ஸ்மால்ல இருக்கு, பி ஸ்மால்ல இருக்கு, இப்படிதான் போடணும். ஓகே, ஆனா பிளாக்ன்றது பி வந்து கேபிட்டல்ல இருக்கு, LAC. இது வந்து கம்ப்யூட்டரோட கீவேர்டு. நீங்க ப்ரொசீஜர்ல போயிட்டு எங்க போய் விபி பிளாக் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல போய் டைப் பண்ற பாருங்க. ரேஞ்ச் A2 இருக்குதான், ஒரு A7 போட்டு இன்டீரியர் கலர் போட்டு விபி ரெட் இருக்கு இல்லையா, இதுல போய் நான் என்ன பண்றேன், விபி கேபிட்டல் போட்டு BLUE அப்படின்னு போட்டேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், வி கேபிட்டல் இருக்கு, பி கேபிட்டல் இருக்கு, ப்ளூ BLUE கேபிட்டல் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ல போட்டல கம்ப்யூட்டரோட கீவேர்டு அப்படின்றதுனால என்ன பண்ண எடுத்துட்டேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன், பி வந்து ஸ்மால் ஆயிடுச்சு, பி ஸ்மால் ஆயிடுச்சு. அடுத்தது ப்ளூல உள்ள பி கேபிட்டல் ஆயிடுச்சு, LUE அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இது பார்க்கலாமா? ஏன்னா அதெல்லாம் கம்ப்யூட்டர் கீவேர்டுன்னு அர்த்தம். A8 மாத்திட்டேன். இங்க போயிட்டு இதெல்லாம் ரேஞ்சுன்றது வந்து ஆர் மாத்திரம் பாருங்க, ஸ்மால் ஆர் போடுறேன். இங்க இன்டீரியர் வந்து அது மாதிரி ஸ்மால் போடுறேன். ஓகே, இங்க Nன்றத கேபிட்டல் N போடுறேன். எப்படி நீங்க டைப் பண்ணாலும் இங்க OL இருக்கு இல்லையா, O கேபிட்டல்ல போடுறேன், L கேபிட்டல்ல போடுறேன், இதான் போடுறேன். இப்போ VBன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல VA கேபிட்டல்ல போட்டு BS ஸ்மால்ல போடுறேன். இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ண அடுத்த இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அதில் ஆரம்பிச்சிடும். கொடுத்துட்டு இந்த லைன்ல போயிட்டு நம்ம ஒரு டவுன் ஆரை மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? ஸ்மால் ஆர் இருந்தது கேபிட்டல் ஆர் ஆயிடுச்சு. இங்க இதுல கேபிட்டல்ல இருந்து ஸ்மால் இருந்தாலும் கேபிட்டல் ஆயிடுச்சு. இங்க கேபிட்டல்ல இருந்தாலும் ஸ்மால் ஆயிடுச்சு. என்ன சி வந்து கேபிட்டல் இருக்கு. இங்க வியும் பியும் வந்து கேபிட்டல்ல போட்டது ஸ்மால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கீவேர்ட்லாம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட் இதுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் வந்து டீட்டெயில் வந்துட்டு இருக்கு. ஸோ
இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ஃபுல்லா இவ்வளவு தூரம் லேர்ன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க கோபைலட்ல போயிட்டு கெட் மீ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஹவு டு அப்ளை கலர்ஸ் யூசிங் ஆர்ஜிபி ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆர்ஜிபி எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எப்படி யூஸ் பண்றேன்னு கோடை கேட்டு நீங்க உங்க இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் எனக்கு டைம் இருக்கும்போது அதுல வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா சில பேருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி வராது, அப்போ சைன் இன் சொல்லி வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், கூகுள்ல போயிட்டு சைன் இன் அப்படின்றது பண்றதுக்கு பொதுவா கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஜிமெயில் எடுத்துட்டு வந்து யூடியூப்ல போய் சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க சைன் இன் பண்ணாம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்றோம்னா சைன் இன் சொல்லி கேட்குது. அப்புறம் இந்த மாதிரி வந்து லைக் பட்டன் வந்து பிரஸ் பண்றது போது அதே மாதிரி சைன் இன் கேட்கும். அது மாதிரி கமெண்ட் எழுதுறதுக்கு இங்க வரீங்க வச்சுங்க, இங்க கமெண்ட் எழுதுறதுக்கு இங்க சைன் இன் கேட்கும். இப்ப எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், யூடியூப்பை ஃப்ரெஷ்ஷா வந்து ஓப்பன் பண்றேன் பாருங்க. நான் எனக்கு வந்து புதுசா ஒன்று கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, எக்ஸல் பவர் கொரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சர்ச்சில் டைப் பண்ணிட்டு எக்ஸல் பவர் கொரி டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டேன். என்டர் அடிச்சோன்னா இந்த இடத்துல பாருங்க ஏதோ ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒருத்தர் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க பவர் கொரி நீங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஓகே, ரன் ஆகுதுப்போம். இப்போ இவருக்கு வந்து நான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் ரன் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இவர் ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இந்த வீடியோல, ஏற்கனவே போட்ட வீடியோ வேற மாதிரி. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ இவரோட வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. கீழே போய் பார்த்தா எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெல் ஐக்கான் பட்டனா மாறும். மாறிட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படி சுருங்கும். அப்புறம் இந்த டவுன் ஆரோட்லயே அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இவர் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ சந்துன்றது அவரோட சேனல் நேம். 865K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இது வந்து நீங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணதுனால என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து ஸோ இவர் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும், டக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் பார்த்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் அடைஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்க நோட்டிபிகேஷன் வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு லூஸ் த பெனிஃபிட் ஆஃப் கெட்டிங் த மெசேஜ். அந்த நோட்டிபிகேஷன் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. உடனே வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சேவ் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு கன்வீனியன்டான டயத்துல நீங்க என்ன பண்ணலாம், அந்த வீடியோ எல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க லாகின் பண்ணிட்டீங்களே, சைன்இன் பண்ணதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்க சைன்இன் பண்ணதுனால தான் இப்போ லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ 9.7K லைக் பண்ணிருக்காங்கல்ல, இப்போ ஐ லைக் திஸ் சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டீங்களா, இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னே பிளாக் மாறிடும். அடுத்து கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் எழுதலாம். இப்போ வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இங்க நீங்க கமெண்ட் இருக்குல்லையே, அதை வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்றதுக்கு ப்ரெஸ் பண்ணி போயிடும். நான் போட்டது என்னோட வீடியோ வந்துருப்பாங்க, மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. வெரி நைஸ் வீடியோ வந்துச்சாங்க, தெரியுதா, பிரபாகர் சீனிவாசகம் டி 1730, இது என்னோட ஹேண்டில்ஸ் லாட்டுன்னு இருக்கும். இப்போ நீங்க யாராவது பண்ணிருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாராவது எனக்கு கமெண்ட் போட்டீங்க, இந்த மாதிரி வரும். என்னோட வீடியோல யாராவது கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து கமெண்ட் எத்தனை இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் 2 கமெண்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாருமே 0 கமெண்ட் இருக்கு, யாருமே கமெண்ட் போடல. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கமெண்ட் எழுதுறதுக்கு முடியல, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கலாம். அது மாதிரி லைக் பட்டன் பாருங்க, எத்தனை பேர் வியூ பண்ணிருக்காங்கன்றத பார்த்தா லைக் பட்டன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் பட்டனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க. எங்க போய் பார்க்கணும், என்னோட சேனல் இங்க இருக்கு, இது பேக் போயிட்டு யுவர் வீடியோஸ் இருக்குல்ல லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணுங்க. யுவர் வீடியோஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போட்டிருக்க வீடியோ எல்லாம் இந்த மாதிரி வரும். இப்போ என்னோட வீடியோஸ்லாம் இங்க வருது. இப்போ இதுல போய் ஜஸ்ட் இந்த பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டேஷ்போர்டுன்னு இருக்கு. இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிச்சுன்னா இந்த வீடியோவை எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பாருங்க, 429 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, அடுத்தது லேட்டஸ்டா அந்த வீடியோ எல்லாம் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்கன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, இந்த ப்ரெஸ் பண்ண பட்டன்ல வந்து லைக் பட்டன், ஒருத்தர் லைக் பண்ணிருக்கிறான்னு அர்த்தம் இந்த வீடியோவை.
அடுத்தது கீழே 0 லைக், இங்க 1 லைக். இந்த மாதிரி நீங்க லைக் வர 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 நமக்கு எனர்ஜி அதிகமாகும், நம்ம ஹாப்பியா வந்து நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ் அப்படின்றது மட்டும் இல்லாம தமிழ் பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே நம்ம நிறைய பேர் வந்து தமிழ் பேச வைக்கணும் இல்லையா? இப்போ தெலுங்குல இருந்து வராங்க, ஹிந்தில இருந்து வராங்க, அவங்களும் வந்து தமிழ் பேச வைக்கணும்னா நம்ம தமிழ்ல நல்ல வீடியோ போடுறவங்க நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் வந்து அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பை.